ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸி வே டு லேர்ன் இங்கிலீஷ் வித் விஜய். ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏன் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா நான் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமர் டாப்பிக்குமே தமிழில் தெளிவாக டீச் பண்ணுறேங்க. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கிலீஷில் பேசணும் அப்படின்றது எத்தனையோ பேரோட கனவாக இருக்குங்க. அதுக்கு ஒரு பெரிய தடை என்ன தெரியுங்களா? இந்த டென்சஸ் தான். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, நம்மளுக்கு டென்சஸ்னால் என்னன்னே புரியாது, அதை கற்றுக்கிட்டாலும் அதை கரெக்டாக நம்மளுக்கு பேச வராது அப்படின்ற ஒரு நெகட்டிவ் தாட்டோட நீங்கள் அந்த டென்சஸ் அப்ரோச் பண்ணுறதுனால தான் உங்களால் அதை கடைசி வரைக்கும் கற்றுக்கவே முடியல. ஒரு படத்தில் கூட சந்தானம் சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு டான்ஸ் பிடிக்காதுன்னு இல்லைப்பா, எனக்கு டான்ஸ் வராது. அந்த மாதிரி தான். ஸோ நம்ம அது என்ன ஏதுன்னு கற்றுக்காமையே அதை பார்த்து இது நம்மளுக்கு வராது, தெரியாது அப்படின்னு நம்மளா ஒரு யூகத்தில் அதை விட்டுட்டு போயிடுறோம். ஆனால் அதை ஒரே ஒரு தடவை புரிஞ்சு பார்த்தீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே ஈஸி. ஆனால் இங்கிலீஷ் பேசும்போது எல்லாருமே கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் டென்சஸ் தான் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸ்போக்கன் ஃபார்மில் நிறைய பேர் மிஸ்டேக்காக பேசுகிறாங்க. அது ஒரு பெரிய தப்பாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் கூட எல்லா டைமும் கிராமட்டிக்கலாக கரெக்டாக பேசுவாங்களான்னு கேட்டால் இல்லை. இப்போ நம்ம தமிழ் பேசுகிறோம், நம்ம தமிழ் நேட்டிவ் ஸ்பீக்கர், நம்ம எல்லா தடவையும் இந்த டென்சஸ் எல்லாம் கரெக்டாக தான் யூஸ் பண்ணி பேசுகிறோமா? நம்மளுக்கும் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இதெல்லாமே இருக்குது. நம்மளாம் கரெக்டாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர்னால் நமக்கு இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், இதோட ஃபார்மேட் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் நம்ம பேசுகிறதுக்கு அது யூஸ் ஆகலனாலும் ஒரு ரிட்டன் ஃபார்மேட்டில் நீங்கள் போய் ஏதோ ஒரு ஃபார்மோ லெட்டரோ ஃபில் பண்ணுறீங்க, எழுதுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு கரெக்டான டென்சஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அங்கே நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட கெரியரை பாதிக்கலாம். ஸோ அதுக்காகவாது நீங்கள் கண்டிப்பாக டென்சஸ் நான் என்னன்னு கற்றுக்கணும். அதை நீங்கள் பேசும்போது யூஸ் பண்ணால் நல்லது தானே. ஸோ நீங்கள் கரெக்டான டென்சஸில் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களை லிசன் பண்ணக்கூடியவங்களும் அதை கரெக்டாக புரிஞ்சுக்குவாங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றதை அவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கரெக்டான வே ஆஃப் ஸ்பீக்கிங்கும் ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ரெசென்ட் டென்ஸ், அதில் இருக்கக்கூடிய சிம்பிள் ப்ரெசென்ட் அண்ட் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்க்க போகிறதுக்குனால நீங்களே ஒரு ஈஸியான மைண்ட் செட் வச்சுக்கோங்க. டென்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது, இது என்னங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ ப்ரெசென்ட் டென்ஸ்னால் நிகழ்காலங்க, நம்ம இப்போ நடந்துட்டு இருக்க விஷயத்தை நம்ம சொல்கிறது. இதில் இந்த சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸுக்குன்னு ஒரு யூசேஜ் இருக்குது. எதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வழக்கமாக நடக்கக்கூடியது, யூஷுவல் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ருட்டீன் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே இதெல்லாம் பண்ணுவேன், நான் எந்திரிப்பேன், பல்லு விளக்குவேன், குளிப்பேன், சாப்பிடுவேன், நான் வெளியில் போவேன், நான் ஜிம்முக்கு போவேன் அப்படின்னு ஒரு சில வழக்கங்கள் டெய்லியாக நம்ம பண்ணுறதுக்காக வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகளை நம்ம சொல்கிறதுக்காக ப்ரெசென்ட் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்றும் அதான் நம்ம பண்ணியிருப்போம், இன்றைக்கும் அதான் நம்ம பண்ணுவோம், நாளைக்கும் அதான் நம்ம பண்ண போகிறோம். அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ரெசென்ட் டென்ஸில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ப்ரெசென்ட்டாக நடக்கக்கூடியது நம்ம ப்ரெசென்ட் டென்ஸில் சொல்லலாம். அப்புறம் யூனிவர்சல் ட்ரூத் இதெல்லாம் மாறாது, சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் இதுவும் மாறாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ரெசென்ட் டென்ஸில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ கரண்ட்டாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடந்துட்டு இருக்கோ, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னா ஐம் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஐம் லிசனிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கரண்ட்டாக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோமோ அதை சொல்லக்கூடியதான் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போது நம்ம ப்ரெசென்ட் டென்ஸ் மட்டும் பார்ப்போம். இதில் என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரெசென்ட் டென்ஸ்க்கு பக்கத்தில் ஒரு எஸ் போட வேண்டியிருக்கும். அது எங்கெல்லாம் ஒரு நேம் வருதோ, இல்லை ஒரு ஆள், ஒரு தேர்ட் பர்சனை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, அது ஒரு பெண்ணாக இருக்கலாம், ஒரு ஆணாக இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு யோசனை, ஒரு ஐடியாவாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல ஹி ஷி இட் எங்கெல்லாம் சப்ஜெக்டாக வருதோ அந்த இடத்துல மட்டும் வேர்போட எஸ் சேர்த்துக்கணும். இது ப்ரெசென்ட் டென்ஸ்க்கு மட்டும்தான். மற்றபடி இப்போ நான் என்னை பற்றியே பேசுகிறேன், இல்லைனா நான், நாங்கள், நீ, நீங்கள் இப்படி நான் பேசுகிறேன் அப்படின்னா ப்ரெசென்ட் டென்ஸ் வேர்ப் என்னவோ அதை அப்படியே யூஸ் பண்ணிடணும். அங்கே எஸ் போட தேவையில்லை. ஸோ எங்கெல்லாம் சப்ஜெக்ட் சிங்குலராக இருக்கோ அங்கெல்லாம் தான் எஸ் போட்டுக்கணும். அப்போ நான் ஒரு சிங்கிள் பொருள் தானே, நான் ஒருத்தட்ட பேசிகிட்டு இருக்கேன், அவரும் ஒரு ஆள் தான், அவர் சிங்குலர் தானே, அப்போ அப்படி போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போடக்கூடாது. ஏன்னா அதுதான் ரூல். ஸோ இதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும். ஹி ஷி இட் வந்தால் மட்டும், எனி அதர் நேம் வந்தால் மட்டும் ப்ரெசென்ட் டென்ஸில் வேர்போட எஸ்ஸை ஆட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே எக்ஸசைஸ் 1 கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாமா? த சன் ரைசஸ் இன் த வெஸ்ட். ஸோ இல்லையா, சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே போடணும். ஸோ இந்த இடத்துல ரைசஸ் ஏன் போடுறோம் அப்படின்னா, சன்ங்கிறது ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட், அதனால இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எஸ் சேர்த்துருக்கோம். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், பேர்ட்ஸ் பில்ட் நெஸ்ட். இதில் பேர்ட்ஸ் இப்போ சப்ஜெக்ட் ப்ளூரலாக மாறிடுச்சு, அதனால நம்ம வேர்ப் பக்கத்தில் எஸ் போட தேவையில்லை. நெக்ஸ்ட் பாருங்கள், ரெயின் கம்ஸ் ஃப்ரம் த கிளவுட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ரெயின் அப்படிங்கிறது நம்ம ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அதனால சப்ஜெக்ட் சிங்குலராக இருக்குது, கம்ஸ் போடணும். கவுஸ் ஈட் கிராஸ், இந்த இடத்துல கவுஸ் அப்படின்னு வந்துருச்சு, அதனால ஈட் மட்டும் போட்டால் போதும். ஃப்ராக்ஸ் லிவ் both on land and in water. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா live. The earth moves around the sun. இந்த இடத்துல moves போடணும், ஏன்னா earthங்கிறது சிங்குலர் ஆப்ஜெக்ட். எக்ஸசைஸ் 2 பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹெல்ப் பாக்ஸ் மாதிரி கொடுத்து அங்கே வேர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டான ஃபார்மேட்டில் கீழே எழுதணும். The stars shine at night. Birds fly with their wings.
Fish live in water. The plane leaves at 6:15. Goats eat grass. Tom does his homework regularly. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ங்கிறதுல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். சிங்குலர் அண்ட் ப்ளூரலுக்கு ஃபிஷ்ஷாக தான் இருக்கும். இஎஸ் வந்து நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் இதை வந்து ப்ளூரல் ஒன்று நான் எடுத்து அங்கே லிவ்னு போட்டிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதோட ஃபார்மட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்குலராக இருந்தால் ஈஸ் போட்டு வேர்பை போட்டு ஐஎன்ஜி போட்டுக்கணும். இதே ப்ளூரலாக இருக்குது அப்படின்னா ஏஆர்இஆர் அந்த ஆர் போட்டுட்டு அது பக்கத்தில் வேர்ப் போட்டு ஐஎன்ஜி போடணும். ஸோ சிங்குலராக ப்ளூரலான்னு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சாலே போதும். இங்கே ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து மோஸ்ட்லி நம்ம கண்டினியூஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லவ். ஸோ எங்கேயாவது ஒரு சென்டென்ஸ் பார்த்துருக்கீங்களா, ஹீ இஸ் லவ்விங் ஹெர் அப்படின்னு. ஸோ ஹீ லவ்ஸ் ஹெர் அப்படின்னு தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸை வந்து நம்ம மோஸ்ட்லி கண்டினியூஸ் ஃபார்முக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அதெல்லாம் நம்ம ஒரு ஞாபகத்துக்கு வச்சுக்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. லவ், ட்ரஸ்ட், ஹோப், ஓன், லைக், நோ, ரெஃப்யூஸ், பிலாங், டிஸ்லைக், வாண்ட், சி, contain, hate, need, hear, consist, think, agree, appear, be, believe, forget, seem, have, suppose, understand, remember. ஸோ ஹாவ்ங்கிறது இந்த இடத்துல பொசஸை குறிக்குது. ஸோ சம்டைம் ஐம் ஹேவிங் மை டீ அப்படின்ற இடத்துல நான் வந்து டீ சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல ஐ ஹாவ் அ பென் அப்படின்னா நான் பென்னை வச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ எங்கெல்லாம் அது பொசஸை குறிக்குதோ அப்போல்லாம் வந்து நம்ம ஹாவ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். நான் சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து ஹேவிங் அந்த இதை சொல்லலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு எக்ஸசைஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹீ இஸ் ஸ்பீக்கிங் ஆஃப் ஃப்ளார். ஸோ இந்த இடத்துல ஹீ பக்கத்தில் இஸ் பண்ணும். அந்த ஆப்ஜெக்ட் ஃப்ளாருங்கிறது சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் நமக்கு அதை பற்றினா எந்த ஒரு ஈஸும் தேவையில்லை. நம்ம சப்ஜெக்டை மட்டும் பார்த்தா போதும். He is flying the kite. He is writing a letter. He is running. He is bathing. He is milking the cow. ஸோ இந்த இடத்துல பால் கறக்கிறதுக்கு என்ன அப்படின்னு நான் கூட சர்ச் பண்ணி பார்த்து தான் கண்டுபிடிச்சேன். மில்கிங். She is riding the bicycle. They are walking. He is reading the newspaper. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கானது. ஸோ அதே மாதிரி இன்னும் சில பிக்சர்ஸ் கொடுத்து உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படின்னா, இப்போ அந்த பையன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், வாட் த பாய் இஸ் டூயிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீ இஸ் ரீடிங் அ புக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கீழே கொடுத்துருக்க பிக்சர்ஸ் எல்லாத்துக்கும் உங்களை ட்ரை பண்ணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ சிம்பிள் பாஸ்ட் எப்போ எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை பேசும்போது, அது நேற்று நடந்ததாக இருக்கலாம், காலையில் நடந்ததாக இருக்கலாம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நடந்ததாக இருக்கலாம். ஸோ அந்த ஆக்ஷன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரியான இடத்துலலாம் நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேர்ப் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, எந்த சப்ஜெக்டாக வேணா இருக்கட்டும், அது சிங்குலராக ப்ளூரலாக எதுவாக வேணா இருக்கட்டும், அந்த வேர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்கும். அரைவ் அப்படின்னா அரைவ்டு, வாக் அப்படின்னா வாக்ட், அந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம இன்னொரு விஷயத்தை கற்றுக்கணும். என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை நம்ம கற்றுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா வேர்பும் ரெகுலர் வேர்ப் கிடையாது. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னால் என்ன நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதில் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். ஸோ ரெகுலர் வேர்ப்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இர்ரெகுலர் வேர்ப் எப்படிலாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இர்ரெகுலர் வேர்பை கற்றுக்கிறது ரொம்பவே முக்கியம். இப்போ நீங்கள் பாஸ்ட் ஆக்ஷனை பற்றி சொல்கிறீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் யார் கூடயா பேசிட்டு இருக்கீங்கன்னா பாஸ்ட் ஆக்ஷனை பற்றி கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ பாஸ்ட் டென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும்னா பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இங்கே எக்ஸசைஸ் 1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்டோரி நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச ஒரு thirsty crow ஸ்டோரி தான் இது. அது வந்து எப்படின்னா, அங்கங்கே blanks விட்டுருக்காங்க. அதில் வந்து நம்ம பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். A thirsty crow was flying around in search of water. It saw. ஸோ சியோட பாஸ்ட் டென்ஸ் பார்த்தீங்கன்னா saw. Apart near a house, there was some water at the bottom of the pot. The crow's beak did not reach the bottom. It picked up some small stones and dropped them one by one into the pot. Then the water rose. So rise or past tense rose. Was near the top of the pot. The crow drank the water and flew away. So இது எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி irregular verb நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ irregular verbs நான் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ன, எங்கே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆக்ஷன் முன்னாடி நடந்துக்கிட்டு இருந்திருக்கும், இன்னொரு ஆக்ஷன் நடந்தப்போ. ஸோ 2 ஆக்ஷன் ஒரே டைமில் நடந்திருக்கும். அதை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது ஒரு ஆக்ஷனை பாஸ்ட் டென்ஸ்லையும் இன்னொரு ஆக்ஷனை பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் உள்ளே நுழைஞ்சப்போ அவன் தூங்கிட்டு இருந்தான். when I was entering into the room he slept அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஸோ when I was entering அப்படின்னு சொல்கிறது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். he slept அவன் தூங்கிட்டான் அப்படின்னு சொல்கிறது வந்து
சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ எங்கே வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போது இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சிம்பிள் பாஸ்ட்டே போதும், பாஸ்ட் கண்டினியூஸ்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாஸ்ட் டென்ஸ்லேயே உங்களோட ஐடியாஸை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 2 வந்து இந்த டைம்லலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது ஐ வாஸ் ஸ்லீப்பிங், ஐ வாஸ் ஈட்டிங் மை லஞ்ச், ஐ வாஸ் டேக்கிங் பாத், ஐ வாஸ் ரைட்டிங் மை ஹோம் ஒர்க், அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது சொல்லலாம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ பர்டிகுலராக ஒரு டைம் உங்கள்கிட்ட சொல்லி இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டால் ஐ வாஸ் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதே வந்து ப்ளூரல் சப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னா வி வேர், தே வேர் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கு எக்ஸசைஸ் 3 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த 2 சென்டென்ஸுமே, அதாவது ஒன்று சிம்பிள் பாஸ்ட்லையும் ஒன்று பாஸ்ட் கண்டினியூஸ்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இட் ரெயின்ட் வென் வி வேர் கமிங் அவுட். ஸோ ரெயின் அண்ட் கம்ங்கிறத ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து ஒரு இதை பாஸ்ட் டென்ஸாகவும் இன்னொரு இதை வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாகவும் நம்ம மாற்றணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஷீ கட் வந்து எங்கேயுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால் ஷீ கட் ஹர் ஃபிங்கர் வைல் ஷீ வாஸ் பீலிங் பொட்டேட்டோஸ். அந்த பொட்டேட்டோட தோலெல்லாம் உரிக்கும்போது அவளோட ஃபிங்கரை அவள் கட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஐ ஹேட் அ ஷவர் when the phone was ringing. He bit his finger when he was having lunch. We went down in the lift when suddenly it was stopping. We came home from school when it was starting to rain. I watched a movie when the bell was ringing. She ate lunch when I was coming. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பாஸ்ட் டென்ஸ் ப்ளஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை கலந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் பேசி பாருங்கள், நான் வந்தப்போ அது நடந்துச்சு. ஸோ இது நம்ம மோஸ்ட்லியாக காமனாக யூஸ் பண்ணுற ஒன்றா தான் இருக்கும். ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அதுக்கு வந்து டைமும் இல்லை, எனக்கு வந்து லைனில் நிற்க பிடிக்காது, பில்லிங் செக்ஷனில் நிற்க பிடிக்காது, அதுக்காக நான் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுற மாதிரி இருக்குது, போக வர வெஹிக்கிள். ஸோ இதெல்லாம் நீங்கள் கேல்குலேட் பண்ணிவிட்டு ஆன்லைன் ஷாப்பிங்கே பெட்டர் நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட சாய்ஸ் வந்து BuyMote ஆப்பாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். இதில் எப்போவுமே உங்களுக்கு 20% ஆஃபரோட எல்லா ப்ராடக்ட்டுமே கிடச்சிட்ருக்குங்க. நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ஆர்டர் வீட்டுக்கே வந்துடும். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.